சோஷியல் மீடியா பிரபலங்கள் தவறானவர்கள். கெஸ்டா போகாத காலேஜே இல்ல சார் சென்னையில. சோ உன்னோட வேலை. அது மட்டும் இல்லாம என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் வந்து பெரிய ஆக்டர்னா கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்கங்க. உடனே அப்டேட் பண்றது நாங்க தான். வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு சரிதா போகிற போக்குல பேசுறதெல்லாம் நீங்க பேசிட்டு போயிட்டு அதனால வரக்கூடிய சமூக பாதிகள் புது கருத்து இது நடந்ததா நடக்கலையா ஷோக்காக எதுவும் வந்து பேசாதீங்க. சமூகம் ஒரு தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போறதே இந்த மாதிரி தவறான பிரபலங்கள் தான் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு கூட்டம் உட்கார்ந்திருக்காங்க. ஆரம்பிக்கலாங்களா? சோஷியல் மீடியா பிரபலங்கள் தவறானவர்கள் அப்படின்னு எங்களை நீங்க சித்தரிப்பீங்க சொல்லுவீங்கிற ஒரு கேள்வியும் ஆதங்கம் இந்த பக்கம் இருக்கு. முடிச்சிடலாமா? சோஷியல் மீடியா தவறான பிரபலங்களை உருவாக்குது என்பவர்கள் வெர்சஸ் சோஷியல் மீடியா பிரபலங்கள். இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லதாடா. ஐ வாண்ட் டு பிகம் a மாடல். சோ அப்படிதான் நான் 2022ல நான் மாடலிங்ல வந்தேன் சார். ஸ்டெல்லா மேரிஸ், லயோலா அண்ட் எதிராஜ் இந்த மூணு காலேஜ் தவிர நான் கெஸ்டா போகாத காலேஜே இல்ல சார் சென்னையில. சோ டிக்கெட் டைட்டா ఉంది. மாம்ஸ் காலேஜ் கேட்டானோ பை. vlog-ஆவும் ஒரு வீடியோவும் யூடியூப் சேனல்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பிளான் பி இல்ல பிளான் Z வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ வந்து அரௌண்ட் சோஷியல் மீடியால எல்லாமே சேர்த்து ஒரு 120 ல இருந்து 130k ஃபாலோவர்ஸோட சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அடேங்கப்பா. எனக்கு சிங்கர் ஆகுறவங்களுக்காக நான் வந்து லைக் சோஷியல் மீடியாஸ்ல என்னோட டாலண்ட்டை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? பட் நான் பாடுறேங்கறனால லைக் மக்கள் பார்த்துட்டு நான் உங்களை வந்து லைக் ஷோஸ் கூப்பிடுவேன். எனக்கு ரெகுலரா லைக் வீக்லி ஷோஸ் வருது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால வீட்ல லைட்டா ஒரு நம்பிக்கை வந்து ஓகே சிங்கிங்னால ஏதோ பண்றாங்க அப்படிங்கறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நெக்ஸ்ட் உங்களோட ப்ரோகிராமா? No way second. இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு half an hour வெயிட் பண்ண முடியுமா? இல்ல முட்டை தக்காளி வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்ட் கடை காமிச்சிருக்கேன். அதான் ஏன்னா இப்போ நீங்க பாண்டினா அடிக்க கையில ஒண்ணுமே இல்ல பாருங்க. அதான் ஓகே எங்க பாடுங்களேன் ஒரு 2 வரி கேட்போம். சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சதுன்னு நானும் நினைச்சேன். என்ன குளு ஜோரமா? சாரி ஏன் இப்படி சொல்றீங்க? கரெக்டா வாசிங்க. சரலத கண்ணோரம் ஓரி வர ஒன்னு நினைச்சேன். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியமா ஒன்னு அடைஞ்சேன். இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்ல அப்படின்ட்டு. ஏன் சார் அழுகுறீங்க? நான் படிச்சது பிசியோதெரபி மருத்துவர்னா. அது மட்டும் இல்லாம என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா டிராமா காம்படிஷன்ல இருந்து அவன சொல்லி நிறுத்துங்களடா. அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்து கேட்காம அவன நிறுத்துற அவன. உங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட் மருத்துவரா அப்ப டேலண்டா இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா அதுலயே டாப்டா. ஐயோ பைத்தியக்கார பிள்ளைகிட்ட இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி ஸ்கூலு காலேஜ்லயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜ் அலறும்னா ஏய் வந்துட்டாரு திவாகரன்ட்டு. ஏய் அப்படின்னு என்னதான் நடிச்சு நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முதற்கொண்டு சொல்றாங்கன்னா நடிப்பு அரக்கன். சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்னு சொல்லிட்டு. முக்கியமா இவங்களை வந்து நாங்க போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் நீ இவ்வளவு டீடைலா சொல்ற அபிஷேக், பட் அவன் சொல்ல மாட்டானே. டீடைலா கேட்டா டீடைலா சொல்ல போறாரு. டீடைலா கேக்குறேன். அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. நான் முக்கியமா சொல்றது அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வகையில நான் சூர்யா சாருக்கு குறைச்சலா போயிட்டேன். சூர்யா சாருக்கு நான் எந்த விதத்துல குறைச்சு போயிட்டேமா? சூர்யா சாரை விட கூட நான் பெரிய ஆளா. அது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். ஓகேங்களா? ஏன்னா சினிமா ஆனா ஃபீல்ட் அவங்கள ட்ரோல் மட்டும் தான பண்ணிட்டு இருக்காங்க. வளர்ந்து நம்ம நிறைய சாதனைகள் பண்ணிட்டோம். 5 படங்கள் பண்ணிட்டோம். 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இவரு தான் டைரக்டர். She's not a good actor at all. அவங்க ஃபேம் ஆயிட்டாங்க. பட் அவங்கள வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிருக்கலாம். ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம். அவங்கள க்ரூமிங் பண்ணிருக்கலாம். காலேஜ்ல சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சிட்டேன். இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? இல்ல சார் அவர் சொல்லி தீங்க பைத்தியமா நடிக்கிறார் சார். ஆயிட்டானா? ஒரு மெத்தட் ஆக்டர் சார். பாத்திரமாவே மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு ஒரு பைட்டி. அதுக்கு தான நான் யாரும் பாதம் போகிற போக்குல பேசுறதெல்லாம் நீங்க பேசிட்டு போயிட்டு அதனால வரக்கூடிய சமூக பாதிகள் புது கருத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பேசிக்கிட்டே இருக்க. திறமையை வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. நீங்க நம்பர் 1 பாக்கு அவன் நம்பர் 2 பாக்கு நான் நம்பர் 1 டுபா குறடா. நம்ம சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர் சொல்லிக்கிறீங்க. அப்படி பண்ண பாக்கு. ஏன்னா ஹீரோ ஆக முடியாதனா? ஹீரோ ஆக முடியாது.
ரோடு சரியில்லை. நான் வீடியோ போட்ட அடுத்த 2 நாள்ல அந்த ரோடே மாறிடுச்சு. அம்மா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ட்ரெண்டிங்ல நடந்துட்டு இருக்கிறது ஒரு புருஷன் கொண்டாடி 2 பேர் பண்ற அநியாயம். அவங்க 8 கோடியே நம்ம வந்து நிதியை வந்து திரட்டி ஏமாத்தி இருக்காங்க. என்ன 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை உடனே அப்டேட் பண்றது நாங்க தான். யாரு நீ? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அது உடனே நாங்க தான் தெரிய வைக்கிறோம். உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. ஒரு இரவுல ஒரு மனுஷனோட தூக்கத்தை லாபமா பார்த்து வந்ததுதான் அவங்களோட வருமானமே. அதெல்லாம் நன் ஆஃப் மை பிசினஸ். சார் நான் யாரையுமே குறை சொல்லல சார். எல்லாருமே என்னதான் சொல்ல வரீங்க? இது குறை இல்லனா இது என்னது? போலோ தாஸ் மேட்டர் क्या है? வந்து பாத்தீங்கன்னா உன் நண்பன் யார் என்று சொல்லி நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உன் ஃபாலோவர்ஸ் யாருன்னு சொன்னா நீ யார் என்று சொல்கிறேன்ற அளவுக்கு வந்துருச்சு சார். நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ண, நல்லா சொன்ன. அப்புறம் வெளியிலே வந்துடாத என்ன, உள்ளே இரு, அதான் உனக்கு சேஃப்டி. கண்டென்ட் பத்தி இவ்ளோ பேசுறீங்களே, உங்களை பார்த்து வாங்கி நாங்க எவ்வளவு ஸ்கேம் ஆயிருக்கோம்னு எங்களுக்கு தெரியுமா? சார் நான் ஆண்டிய போட்டுக்கு என்ன சார் ஆதாரம்? எனக்கு என்னங்க ஏஜ் ஆகுது? 21ல இருந்துட்டு இவ்ளோ டார்க் ஸ்பாட்ஸ் எனக்கு எதுக்கு வரணும்? சுமாரே உட்கார். அவங்க சொன்ன அதே க்ரீம் ப்ராப்பரா யூஸ் பண்றது எப்படி? இது வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம யூஸ் பண்ண கூடாதுன்றதுக்கு பல வீடியோ போட்டுருக்கேன் சார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சார் அவர் என்ன டெர்மட்டாலஜிஸ்டா சொல்றதுக்கு? அவர் வேற ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட்டா இல்ல? புரியல. அவர் என்ன ரிலேஷன்ஷிப்கான ஆப் எல்லாம் ப்ரோமோட் பண்றீங்களே, அது ப்ராப்பரா எங்க போய் முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? டேய் அவங்க கை குடுற, நீங்க எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும்டா. டேய் முத்தம் குடுற. டேய் கோமாளின்னு சொன்னோம்ல, இதுல முக்கியமா யார் தெரியுமா கோமாளி? இவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம்ல மக்களான நாங்க தான் கோமாளி. ஒரே இல்ல, அவங்க வந்து உங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கல. நீங்க ப்ரமோஷன் பண்ணும்போது பெய்டுன்னு போடுறீங்களா போடுறது இல்லையா? வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு கேமுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த கேம் விளையாடி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் அவங்கள நம்பி 30,000 போட்டேன். அது அப்படியே டோட்டலா லாஸ் ஆச்சு எனக்கு. அது ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. இல்ல அவர் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டுட்டு தான் அந்த 30,000 ரூபாய் போட்டாராம். போட்ட காசு போட்டதுதான், அதுக்கப்புறம் அது இன்னும் வரலங்கிறாரு. இது நடந்ததா நடக்கலையா? ஷோக்காக எதுவும் வந்து பேசாதீங்க சார். நடந்துச்சு. பண்ணல நானு. நீ பண்ணல? ஏன்பா அண்ணன் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிற? ஏன் அது உண்மையா? அது உண்மைதான். மாட்டிக்கிட்ட பங்கு. டேய் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? அது உண்மைதான். திருடின படத்தையே காட்டிட்டாரு. நீங்க பணமே போடல இல்ல சார்? நான் போடல. அப்ப நீ ஏன் போய் ஒன்னு சொல்றீங்க? மாப்ள வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சொரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சிட்டேன். நன்றி, வணக்கம்.